மைண்ட் எக்ஸ்பேண்டர் ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக ப்ரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரியலுக்கு பதிலாக இந்த சீரியல் தான் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணி அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் நேற்று தான் டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கொண்டு வந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் நல்லாவே ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. போக போக ரேட்டிங் குறைஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் த விகடன் சீரியல் நைட்டு 7:30 டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆன சீரியல். இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 7:30 டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகி நேற்று முடிஞ்ச ரஞ்சிதமே சீரியல் பற்றி தான். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் எபிசோடு ரொம்பவுமே எமோஷனலாக நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ரஞ்சிதமே சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாதஸ்வரம் சீரியல் தான் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து நாதஸ்வரம் சீரியல் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 1 hour டெலிகாஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக நாதஸ்வரம் சீரியல் ஸ்டார்டிங்கில் 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரஞ்சிதமே சீரியலுக்காக ½ an hour மாற்றினாங்க. இப்போ ரஞ்சிதமேவும் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் 1 hour ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாதஸ்வரம் சீரியல் நிறைய எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் வரை டெலிகாஸ்ட் பண்ணால் சீக்கிரமே இந்த சீரியல் முடிஞ்சு போயிடும். இதுக்கு பேசாமல் காலையில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுற தென்றல் கோலங்கள் இதில் ஏதாவது ஒரு சீரியலில் 7:30 டெலிகாஸ்ட் பண்ணால் ரேட்டிங்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் தென்றல் கோலங்கள் சீரியல் வந்து நைட்டு 9:30 டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸோட நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்குது. இதை பிரைம் டைமில் கொண்டு வந்தால் ரேட்டிங் அதிகமாக தானே யோசிச்சு அட்லீஸ்ட் அதையாவது 7:30 டெலிகாஸ்ட் பண்ணலாம். இப்போ நாதஸ்வரத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.